ஸோ எலெக்ஷன் வந்தாச்சு. எலெக்ஷன் வந்தாலே எல்லாருக்கும் தெரியும் தேர்தல் அறிக்கையும் வரும்னு. ஸோ ஒவ்வொரு கட்சியாக அவங்களோட தேர்தல் அறிக்கையை விட்டுட்டு இருக்காங்க. அந்த வகையில் காங்கிரஸ் ரொம்ப அட்வான்ஸாகவே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ராகுல் காந்தி இளைஞர்களுக்கான 5 திட்டங்களை அறிவித்தார். இப்போது பெண்களுக்கான 5 திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அதில் ரொம்பவே முக்கியமான திட்டங்கிறது பெண்களுக்கு வருடத்திற்கு 1,00,000 ரூபாய், அதாவது மாதம் 8,300 ரூபாய் வீதம் வழங்க போகிறதா சொல்லியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய திட்டம். இதை தவிர பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அவங்களோட சம்பளத்தை 2 மடங்கு அதிகரிக்கிற திட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயுமே பெண்களை நியமிக்கிற திட்டம். அரசு அலுவலகத்தில் 50% இடஒதுக்கீடு. இது மட்டும் இல்லாமல் பெண்கள் படிக்கிறதுக்காகவும் வேலைக்கு போகிறதுக்காகவும் அவங்களுக்கு ஹாஸ்டல் கவர்மெண்ட் செலவில் கட்டித்தராங்க. இதெல்லாமே ஆல்ரெடி தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்க திட்டம். இதையே அங்கே நார்த் இந்தியாலையும் இந்தியா முழுக்கவும் ஃபாலோ பண்ணுறதுக்காக காங்கிரஸ் இந்த திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இதெல்லாம் வரவேற்பை பெற்ற திட்டம். ஸோ இதை இந்திய அளவில் காங்கிரஸ் முயற்சி பண்ண போகிறாங்க. பெண்களோட ஓட்டு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸுக்கு வரும்.